ஹலோ, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி பார்த்துடலாமா? இது என் பையனுக்காக பண்ண அவனுக்கு 2 வயசாகுது. ஸோ நான் ஃபைனாக அரைச்சி பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சொரன்னு அரைச்சி கூட க்ரன்ச்சியாக கொடுக்கலாம் அவங்களுக்கு. இதில் வந்து சிறுபருப்பு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, ஏலக்காய் இது 4த்தையும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அப்புறமா ஒரு அடிகனமான கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் தனியாக வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். டேட்ஸ் மட்டும் மஸ்ட். அக்காலாம் என்கிட்ட இருந்தனால நான் போட்டிருக்கேன். இதுக்காக கஷ்டப்பட்டு காசு கொடுத்து போய் கடையில் வாங்காதீங்க. பாதாம் தோல் உரிச்சு நான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் தோலோட கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு நட்ஸையும் அடிக்கணுமான கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஃபஸ்ட்டு அரைச்ச பவுடரோட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. பட் நாட்டு சக்கரை தேவையே இல்லை, நான் ஆட் பண்ணியதே தப்புன்னு நினச்சேன். ஸோ வேணுன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு நெய் தொட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா டேஸ்டியான லட்டு ரெடி. ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுங்க. 10 days வரைக்கும் சூப்பராக இருக்கும்.